நிறைய கேள்வி கேட்பியா? ஓயா அதான் சொல்றேன். நீ ஒரு மாதிரியே கேள்வி, நெகட்டிவா கேள்வி, நான் பாசிட்டிவா வச்சிடுறேன். ஓகேவா? அதான் நெகட்டிவா கேள்வி தான் நீ மீடியா. நான் பாசிட்டிவா ஓப்பன் பண்றது தான் என்னோட வேலை. ஃபயர் படம் உண்மையிலேயே வந்து தப்பா இருக்குன்னு நினைச்சுட்டு தான் போனேன். நீ சொல்லுவ போய் படம் பார்த்தா எனக்கு தானே தெரியும் வேதனை. 90 கிட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, 2K கிட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, 80 கிட்ஸ் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அது எப்படி தப்பான படம்ன்ற? உன் கொழுப்பு நீ அடக்கி இருந்தா கூலி வேலை செஞ்சோமா போனோமா ஏன் உதவின்னு பண்றவங்ககிட்ட போய் விழுற? உன் கொழுப்பு தானே. என் வீட்டுக்காரனை வச்சுக்கின்னு டாக்டர் கிட்ட இட்டு போக மாட்டியா? பக்கத்துல நிக்க மாட்டியா? நீ எதுக்கிட்டு நீ தனிப்பட்ட முறையில போற? இதுதான் ஃபயர். அவன் பிளே பாய். அவன் என்ன வேணா பண்ணுவாயா? இந்த 4 பொண்ணு என்ன வேணா பண்ணா, நீ உஷாரா இருக்க வேண்டியதானே. அதுதான் சமுதாயத்துக்கு கொண்டு போயிருக்காரு டைரக்டர். அங்கதான் சமுதாயத்துக்கு டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. மந்திரியும் பார்க்கலாம், எந்திரியும் பார்க்கலாம், கமிஷனரும் பார்க்கலாம், இன்ஸ்பெக்டரும் பார்க்கலாம். எப்படி? கமிஷனரும் பார்க்கலாம், இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம். ஏன்னா இன்ஸ்பெக்டர் தான் கிளைமேக்ஸ்ல முடிக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. சத்தியமா போலீஸ்கார உத்தியோகம் உண்மையிலே நேர்மையான போலீஸ்காரரும் இருக்கிறாங்க. நான் தப்பா சொல்ல. நேர்மையான போலீஸ் ஒரு இது பண்ணாங்கன்னா, அதை கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் ஜுஜிபி தான் தனியாக கொடுத்துது. ஓகேவா? ரொம்ப பயமா ரட்சிதால ரொம்ப இதுவா பண்ணிருக்காங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். படத்துக்கு அதுதான் தேவையோட அதிகமா காட்டினா, எங்க வீட்டுல யாருன்னா உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் டாக்டர் இடுப்பு குச்சின்னு போறாங்க, என்னையே அந்த ரூம்ல விடுறாங்க. செக் பண்றதுக்குன்னு ஒரு ரூம் விடுறாங்க இல்லையா? அது மாசமானாலும் எதானாலும் டாக்டர் தானே செக் பண்றான். அப்ப என்ன ஆகும்? உணர்வுகள் வர்றதுதான் ஃபயர். உணர்ச்சி அடக்கணும். அவன் டாக்டரா பார்க்கணும். நீ வேற ஆங்கிள் போனா அவ்வளவுதான், கண்டம் தான். நீ கண்டமாயிடுவ. டாக்டர் கிட்ட போன உணர்வுகளை அடக்கணும், உணர்ச்சிகளை அடக்கணும். அப்பதான் உனக்கு இடம் கொடுக்க முடியாது. நீ உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டா ஃபயர் தான், பத்திக்கும் தான். அது சொல்ல பத்தி பிளேடு கொளுத்தி விடுற. நீ ஃபயர் எங்க பத்திக்கணும் கேக்குற? வத்திக்கு சேர்த்து கொளுத்தி விடுற. ஃபயர்னா அந்த ஃபயர் இல்ல, சமுதாயத்துக்கு கொண்டு போற 90 கிட்ஸ், 80 கிட்ஸ், 2K கிட்ஸ் எடுத்துன்னு போறதுதான் ஃபயரு. பிளே பாய் அப்படிதான் இருப்பான், தொடுவான், கம்முனா ஃபயரை அடைக்க வைக்க வேண்டியதானே ஃபயரை. அதுதான் சமுதாயத்துக்கு கொண்டு போற படம் தான் பாது. நான் தப்பா சொல்ல. ஓகே சொல்லுமா. ரட்சிதா மகாலட்சுமி படம் ஃபயரு. நம்ம பிக் பாஸ் பாலாஜி வேற பண்ணியிருக்காப்ல. ஸோ என்ன பண்ணிருக்கலாம்னு பார்க்க வந்தா படம் உண்மையில ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான படம். கொடுத்த 160 ரூபாய்க்கு வர்த்துங்கிற மாதிரி தான் இருக்குது. ரட்சிதா மகாலட்சுமி தாராளமாக பண்ணியிருக்காப்ல. பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் பண்ண முன்னாடி என்ன நடக்குமோ பாலாஜியோட இவங்கெல்லாம் அதை பூரா லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவு கிளாமரா இருக்கு. ரட்சிதாவுக்கும் நம்ம சாட்சிக்கு உள்ளதை தானியே ஏன் கொடுத்துருக்காங்க. மற்ற வந்து நார்மல் ஆர்டிஸ்ட்லாம் அப்படி நடிக்கல, இவங்க ஃபுல்லா பூந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. தேவையே இல்லை, பண்ணாரு மேட்டர் பண்ணாங்க, முடிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி போகாம தடவுறதுல இருந்து ஆரம்பிச்சாங்க, தடவை போயிட்டு இருக்காங்களா. ஸோ அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் வருவானுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த உண்மையிலே ஒரு மர்டர் நடந்துச்சு. அந்த மர்டரை தேடி போகிற சீன்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பு இல்லை, ரொம்ப மோசம் இல்லை. ஸ்மைல் மேனை விட நல்லா இருக்கு இந்த படம். அப்படிதான் நம்ம சொல்லணும். கரெக்டாக சொல்லிட்டாங்க. கிளைமாக்ஸ்ல வலை வீசத்தான் செய்வான், நம்ம ஏமாறக்கூடாதுங்கிறத அது சொல்லியிருப்போம். வேற ஒண்ணுமே கிடையாது. படம் ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காப்ல. உண்மையிலே சொல்றேன், நல்லா பண்ணியிருக்காப்ல. ஆச்சரியமா இருக்கு இந்த படத்துக்கு எப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ஓகே நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். 18+ கண்டென்ட் தான், பட் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் சைல்டை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. 18+ மட்டும் வந்து பாருங்க. அண்ட் சம் மெசேஜ் இருக்கு. ஓகே பார்க்கலாம். அதான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து விமன்ஸ் எப்படி இருக்கணும் அண்ட் விமன்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது கிடையாது. பட் லைக் எப்படி சொல்றது, என்னென்னலாம் மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்றது ஒரு டேரக்டர் ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு.
பட் இட்ஸ் குட். end of the day. பாலாஜி முருகதாஸ், ஐ மீன் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்ட் டேரக்டர்ஸ் அவரே நடிச்சிருக்காரு. அங்க நடிச்சு இந்த கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஆக்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. சாரி, பாலாஜிக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? டெஃபினட்டா இது ஒரு கம்பேக்கா இருக்கணும். பிகாஸ் நல்லா நடிச்சிருக்காரு. பட் கோயிங் ஃபார்வர்ட் இதை விட நல்ல நல்ல பெரிய படங்கள்லாம் பண்ணணும். அண்ட் இந்த நல்லா ஃபயர் படம் பார்த்து நல்லா இருந்தது. டசன்ட் லுக் லைக் a debut மூவி மாதிரியே தோணல, நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் அமேசிங். டைரக்டரோட டெபியூ மாதிரி இல்ல, டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, அழகா இமோட் பண்ணியிருந்தாரு, கிளீனா இருந்தது டயலாக்ஸ். அண்ட் ஐ திங்க் எல்லாரும் பார்க்கலாம் எக்ஸப்ட் சில்ட்ரன். நல்லா பண்ணியிருக்காரு. 18+ தான் சார். அந்த மெசேஜே வந்து 18+ தான். அதனால தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. டெஃபினட்டா எடுத்துட்டு வரக்கூடாது சார். அப்படி பார்த்தா நிறைய ஆக்ஷன் மூவிஸ், ஹாரர் மூவிஸும் சில்ட்ரன் கிடையாது. ஸோ மேக் தட் டிஸ்கிரிப்ஷன். எல்லாத்தையும் க்ளோரிஃபை பண்ண வேண்டாம். என்ன மெசேஜ் சொல்றாங்க பார்த்தா போறோம். சேஃபா இருக்க சொல்றாங்க சார். ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு தான் நிறைய பார்ட்னர்ஸ் அவங்களோட ஃபீமேல் பார்ட்னர்ஸோட வீடியோ லீக் பண்றாங்க. சென்சஸே உண்டு. அதனால சேஃபா இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.